பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலும் மாலை வேளையிலே நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வர ஆண்டவர் நமக்கு பாராட்டின இந்த நல்ல ஆராதனைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். 112வது சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 112வது சங்கீதத்தில் முதல் வார்த்தையை ஒருத்தர் வாசிக்கலாம். இந்த வசனம் பாக்கியவான் என்று யாரை சொல்லுகிறது என்றால், கர்த்தருக்கு பயந்தவர்களை, கர்த்தருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமானவர்களை. கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் கர்த்தருடைய கட்டளைகளில் பிரியமாயிருப்பான். இந்த சங்கீதத்துல இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வேதம் மிக தெளிவா சொல்லுகிறது. அல்லேலூயா, ஆமென். அப்படியானால் இந்த வசனத்தினுடைய முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, இதே வார்த்தைய 128வது சங்கீதத்துல சங்கீதக்காரன் சொல்றார். முதல் வசனத்தை வாசிங்க. 128:1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் எப்படிப்பட்டவன். அப்ப இங்கேக்கு அங்கேக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இங்க கர்த்தருக்கு பயப்படுதல் ஒரு அனுபவம், கர்த்தருடைய கட்டளைகளில் பிரியமாயிருக்கிறது ஒரு அனுபவம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இன்னொரு பேரு ஆவிக்குரிய ஜனம். நம்மள யாரு? ஆவிக்குரிய ஜனம். அப்ப ஆவிக்குரிய மக்களாகிய நமக்கு என்ன ஒரு வாஞ்ச தாகம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் பிரசங்கம் பண்ணினார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை படிக்கணும், வேதத்தின்படி நடக்கணும் அப்படிங்கிறதற்காக நாம வாஞ்சியா இருக்கணும், நாம தாகமா இருக்கணும். அந்த தாகம், அந்த வாஞ்ச யாருக்கு இருக்குதோ அந்த மனிதனை பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பாக்கியவானுடைய சந்ததியை குறிச்சு இங்க 2வது வசனத்துல வாசிக்கிறோம். வாசிங்க. அவனுடைய சந்ததி பூமியில் பலத்திருக்கும். பாருங்க, ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது, ஒரு மனிதன் தேவனுடைய கட்டளைகளில் பிரியப்படும் பொழுது, ஆண்டவர் அந்த மனிதன் நிமித்தமா அவன் சந்ததிய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவன் சந்ததி எப்படி இருக்கும்? பலத்திருக்கும். ஆபிரகாம் இஸ்மவேலையும் அவனை பெற்ற ஆகாரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பு அப்படின்னு சாரா சொல்லும் பொழுது அவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாய் போச்சு. எப்படிடா இதை செய்யறது? ஆண்டவரே சொல்றாரு, சாரால் சொல்வதற்கு கீழ்ப்படி. சாரால் என்ன சொல்றாரோ அதுபடி செய் அப்படின்றார். அதுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இஸ்மவேலனையும் நான் ஒரு ஜாதி ஆக்குவேன். அல்லேலூயா, ஆமென். அந்த ஜாதிங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்துல நேஷன், நாடு அப்படின்னு போட்டு, யூதர்கள் எப்படி இஸ்ரவேல் நாட்டுல வாழ்றாங்களோ அது போல ஆபிரகாமுடைய மூத்த மகனாகிய இஸ்மவேலர்கள் இன்றைக்கு கிழக்கத்திய நாடுகள் ஃபுல்லா அவங்க தான் வாழ்றாங்க. அல்லேலூயா. நம்ம ஊர்ல மண்ணை தோண்டினா தண்ணி வருது, அவங்க ஊர்ல மண்ணை தோண்டினா
என்ன வரும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முழு உலகமும் வண்டி ஓட்டணும் அப்படின்னா ஆபிரகாமுடைய பிள்ளைங்க தயவு வைக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது வானத்தின் நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால், மணலின் கடலில் உள்ள மணலை எண்ண கூடுமானால், உன் சந்ததி என்ன செய்ய முடியும்? எண்ண முடியும். பாருங்க, ஆபிரகாமுடைய சந்ததி இன்றைக்கு பலத்து ஆயிடுச்சு. முந்தா நாள் இலங்கையிலிருந்து ஒரு பாஸ்டர் வர்றாருன்ட்டு காலையில 4 மணிக்கு ஏர்போர்ட்ல போய் நிக்கிறேன். இப்படி திருமண திக்கமெல்லாம் பாத்தீங்கன்னா முஸ்லீம் தான். எல்லாம் மெக்கா மதீனாவுக்கு போயிட்டு வர்றவங்க. அனௌன்ஸ்மெண்ட் சொன்னாங்க, துபாயில இருந்து எமிரேட் பிளைட் இறங்கி இருக்கு. அதுல ஒரு கால்வாசி மக்கள் தான் மற்றவங்க இருப்பாங்க. முக்காவாசி மக்கள் யாரு? முஸ்லிம் மக்கள். உலகம் முழுவதும் இந்த ஜனங்களை கத்தர் பலத்து போக கத்தர் உதவி செய்தார். இன்றைக்கு நாம உரிமை பாராட்டக்கூடிய காரியம் என்னவென்றால், இருதயத்தில் விருத்தசேதனம் பண்ணப்பட்ட நாம இன்றைக்கு ஆவிக்குரிய யூதர்களாய் இருக்கிறோம். யூதர்களுக்கு தான் இந்த வேதம் சொந்தம், யூதர்களுக்கு தான் பரலோகம் சொந்தம். ஆனால் அவர்கள் செய்த தவறு என்ன? யோவான் 1:11 சொல்லுகிறது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவர்கள் என்ன செய்யவில்லை? ஏற்றுக்கொள்ளவில்லை. 12வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு என்ன கொடுத்தார்? அதிகாரம் கொடுத்தார். அவங்க ஏற்றுக்கொள்ளல, இன்றைக்கு நாம ஏற்றுக்கொண்டோம். அந்த புத்திர பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டார். அல்லேலூயா. பவுல் ரோமருக்கு எழுதுறாரு, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. பைபிள்ல எத்தனை சுதந்திரம் ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு வைத்திருக்கிறாரோ அத்தனை சுதந்திரமும் நமக்கு உண்டு. அல்லேலூயா. ஆமென். அதுல 1:122:7 உன் அரமனைக்குள்ளே சுகமும் உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் இருப்பதாக. தேவ சமாதானம், தெய்வீக சுகம் ஆண்டவர் நமக்கு சொந்தமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அதைத்தான் யாக்கோபு சொல்றாரு, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளது. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை நேசிக்கிறவன் சந்ததிய கர்த்தர் பிளத்திருக்க உதவி செய்கிறார். அல்லேலூயா. ஆமென். 102வது சங்கீதம் 28வது வசனத்தை வாசி. உமது அடியானின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள், அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும். அல்லேலூயா. அது கர்த்தருடைய சந்ததி. மல்கியாவுல வாசிக்கிறோமே, எதற்காக அவர் 2 பேரை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஒரு மனிதன் தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் பிரியப்படும் பொழுது அவனுடைய சந்ததிய கர்த்தர் நிலைத்திருக்கும்படி உதவி செய்கிறார், பலத்திருக்கும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம சந்ததிகளை குறித்து நம்ம சந்தோஷப்படணும். நான் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தா, நான் வேதத்தை நேசித்தா, அது நிமித்தமா என் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சந்ததி சந்ததியாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவன் சந்ததி பூமியில பலத்திருக்கும். 2வது, செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய வம்சத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா அவர் தலைமுறை தலைமுறையாக நமக்கு அடைக்கலமானவர்னு 90வது சங்கீதத்துல மோசே ஜெபிக்கிறார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. நீதிமொழிகள் 3:16. அதன் வலது கையில் தீர்க்காயுசும்
11வது வசனம், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அல்லேலூயா. யார் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறாங்களோ, யார் கர்த்தருடைய கட்டளைகளை நேசிக்கிறாங்களோ, அவங்க சந்ததியை மாத்திரம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது இல்ல, அவங்க சந்ததியை பெருக பண்றது மாத்திரம் இல்ல, அவங்க சந்ததியுடைய வீட்டில ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் எப்படி இருக்கும்? நிற்கும், அழியாது, அது நிற்கும். நீதிமொழிகள் 8:18 வாசிங்க. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்றென்றைக்கும் என்னிடத்தில். ஆண்டவர் சொல்றார், எனக்கு பயந்துட்டா, என் கட்டளைகளை நேசித்தா, என்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை உங்க வீட்டுக்கு நான் கொடுப்பேன். அல்லேலூயா. நிலையான செல்வம். உலகத்துல அழிந்து போற செல்வத்துக்காக ஜனங்கள் பாடுபடுறாங்க. ஆனா ஆண்டவருக்கு பயப்படுற குடும்பங்களை, அவங்களுடைய சந்ததிய நிலையான ஆசீர்வாதத்தினால ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது வசனத்தின் பின்பகுதியில, அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். அப்போ வேதம் சொல்லுகிறது, நீதி ஜனத்தை உயர்த்தும். தேவ நீதிக்கு ஒருவன் கட்டுப்பட்டு நடக்கும் பொழுது, அந்த தேவனுடைய நீதியாகிய கர்த்தருடைய வார்த்தை அந்த குடும்பங்களை உயர்த்தும். அல்லேலூயா. ஆமென். அப்ப தேவனுடைய நீதிக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும். நம்முடைய நீதியை குறித்து பைபிள் என்ன சொல்லுகிறது? அது தேவனுக்கு முன்பாக அழுக்கான கந்த. அல்லேலூயா. 2 பேரும் ஜெபிக்க போனாங்கல்ல, அதுல ஒருத்தன் சுயநீதியை நம்பினான். என்ன நீதி? சுயநீதி. நான் வாரத்துல 2 முறை உபவாசம் பண்றேன், என் சம்பாத்தியத்துல எல்லாம் தசமபாகம் பண்றேன், இந்த இருக்கார அவனை போடலாம் நான் இல்லை, நான் ரொம்ப உத்தம அப்படின்னு தன்னுடைய சுயநீதியை வெளிப்படுத்தினான். பைபிள் சொல்லுது, அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டான். ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆண்டவருடைய நீதியில சார்ந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய துன்மார்க்கனையும் ஆண்டவர் ரட்சித்தால் அவனை நீதிமானாக மாற்றி விடுகிறார். அல்லேலூயா. ஆமென். ரோமர்ல எப்படி வாசிக்கிறோம்? 8:28 அவர் யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், யாரை அழைத்தாரோ அவர்களை நீதிமான் ஆக்கி இருக்கிறார், யாரை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்ப ஆண்டவரால ரட்சிக்கப்பட்ட, ஆண்டவரால சந்திக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை, ஒரு தனிநபரை ஆண்டவர் நடுத்தரல விட்டுட்டு போற தேவன் அல்ல, கடைசி வரைக்கும் நடத்துகிற தேவன். அல்லேலூயா. ஆமென். அவர்களை மகிமைப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. அப்போ நம்முடைய நீதி, நம்முடைய உண்மை தேவனுக்கு முன்பாக ஒன்றுமில்ல. ஆண்டவரே, உம்முடைய நீதியில, உம்முடைய உண்மையில நான் சார்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி நாம சார்ந்து கொள்வோம்னா அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். 5வது குறிப்பு, 4வது வசனத்தை வாசிக்கிறோம். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவன். அல்லேலூயா. யார் செம்மையானவங்க? 32வது சங்கீதம் சொல்லுகிறது, எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். அப்ப இந்த உலகத்துல பாவம் மன்னிக்கப்பட்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. பாவம் மன்னிக்கப்பட்ட ஜனம் ஆண்டவருக்கு முன்பாக செம்மையான சந்ததியாயிருக்கிறார். அப்ப செம்மையானவர்களுக்கு இருளில வெளிச்சம் உதிக்கும். அல்லேலூயா. சில நேரம் சில பிரச்சனைகளை சந்திக்கும் போது கண்ணை கட்டி காட்டுக்குள்ள 2 சுத்தி விட்டது போல தெரியுது. எது பாதை, எது வழி, என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், ஒன்னும் புரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் 32:8 ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு என்ன செய்வேன்? காட்டு. அப்போ
கடினமான நேரத்துல உலகத்து மக்களை போல பதறாதபடி அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து வேதத்தை திறந்து நம்ம வாசிக்கணும். அவர் வேதம் வழியாய் பேசுவார், விளக்கம் அளித்து பேசுவார். கர்த்தருடைய வார்த்தையை குறித்து பைபிள் எழுதப்பட்டிருக்குது. ஏற்ற வேளையில சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். என்ன செய்யணும் தெரியலையே அப்படின்னு வேதத்தை வாசித்தா அந்த சமயத்திற்கேற்ற வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். யோபு 11ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. யோபு 11:17. அப்பொழுது உம்முடைய ஆயுசு காலம் பட்ட பகலை போல எப்படியா இருக்குமா? பிரகாசமாய் இருக்கும். பாண்டி பஜார் வெளியே போனீங்கன்னா நல்லா பேண்ட் ஷர்ட்டை போட்டிருப்பாங்க, டை கட்டிருப்பாங்க. மதுரைக்காரிய பொம்பளைங்க ஒரு சின்ன டப்பா வச்சுக்கிட்டு ஒரு சின்ன கையில கோலை வச்சுக்கிட்டு கை துவச்சிப்பாங்க. அங்க போய் உட்கார்ந்துட்டு அப்படியே சரிங்கம்மா நல்லா இருக்கணும். ரேகை என்ன சொல்லுது? கொஞ்சம் இப்படி போயிருக்கு, அவ்வளவுதான். இது மாத்திரம் இப்படி திரும்பிடுச்சுன்னா நீங்க எங்கேயோ போயிருவீங்க. அல்லேலூயா. எவ்வளவு பரிதாபமான காரியம். தாவீது சொல்றாரு, கர்த்தாவே என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்துல இருக்குது. அல்லேலூயா. நாம எவ்வளவு படிப்பு படிச்சிருந்தாலும் அந்த படிப்பை நம்ம நம்ப கூடாது. நம்மளை வாழ்வழிக்கிறவர், நம்மளை பிழை போட்டுகிறவர் நம்முடைய ஆண்டவர் ஒருவர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய ஊழியத்துல கையெழுத்து போடாத தெரியாத எத்தனையோ ஊழியக்காரர் எனக்கு தெரியும். கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்துகிறார். ஜனங்களை கூட்டம் கூட்டமா கொடுக்கிறார். எதனால? அவருடைய கிருபை. அது எதனால? அவருடைய கிருபை. பேதையும் ஞானியாக்குறவர் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. பேதர் என்ன படிச்சாரு? படிப்பே இல்லை. செம்படவன் மீனை பிடிச்சுக்கிட்டு இருந்த மனுஷன். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம், பயப்படாத, ஒரு வலையில 2 மீன், ஒரு வலையில அகப்பட்ட மீனை 2 படகுல நிமிர்ந்ததுனால பிரமித்தான். இதை பார்த்து பிரமிக்காத, உன் வார்த்தையினால உன்னை மனுஷர்ல பிடிக்கிறலாக்குவேன்னாரு. அல்லேலூயா. ஒரு பொம்பளைக்கு பயந்து இயேசுவை மறுதலித்த அவன் பெந்தேகோஸ்துக்கு நாளுக்கு பிற்பாடு யூத ஜனங்களை கையை நீட்டி தைரியமா குற்றம் சாட்டி சொல்றான், உங்களால் சிலுவையில் அறையப்பட்ட நசரனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சி என்று சொன்ன வார்த்தையை கேட்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. படிப்பறிவில்லாத மனுஷன், பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனை கொண்டு பேசினா உள்ளங்கள் உடைக்கப்படும். அல்லேலூயா. சில ஆளுகள் எல்லாம் பேச பார்த்தீங்கன்னா அவ்வளவு அடுக்கு மொழியில பேசுவாங்க. ஒரு மண்டடி காய்ச்சல் கூட சுகமாகாது. படிப்பறிவில்லாத ஊழியக்காரன் பேசி கையை நீட்டினாம்னா ஆபரேஷன் செய்ய வேண்டியதை கேன்சல் ஆகுது. கர்த்தருடைய வல்லமை இறங்கும். அது அப்போஸ்தலருடைய நாட்களில அற்புத அடையாளங்களை செய்து கர்த்தர் தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா. தேவன் ஜீவன் உள்ளவர் என்பதை நிரூபிக்கும்படியாகத்தான் இன்றைக்கு நம்முடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தர் அற்புத அடையாளங்களை செய்கிறார். அல்லேலூயா. பிறவி சப்பானி எழுந்து நடந்த உடனே அவனையும் விட மாட்டாங்க, இவனையும் விட மாட்டாங்க. நீ எப்படி சுகமான சொல்றான், உனக்கு எப்படி இந்த சுகம் கிடைச்சு சொல்லி, எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க, அவர் எந்திரிச்சு நடனார், நடந்துட்டு அவ்வளவுதான். ஏமா இப்படி சொல்லுங்க? அந்த பேதுரு, நீங்க எப்படி ஓய்வு நாள்ல எப்படி செய்ய போச்சு? நம்ம ஊர்ல தாய் வயிற்றிலிருந்தே பிறந்த ஒரு சப்பானி எழுந்துட்டாங்க, நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுறோம். யூதர்கள் சந்தோஷமே படல. எப்படி அவனுக்கு செய்யலாம்? ஆண்டவருக்கு மகிமை. இவைகள் எங்களால் உண்டானவைகள் அல்ல, இது தேவனால் உண்டானவைகள். அல்லேலூயா. அப்ப தேவனிடத்துல நம்முடைய சரீரமாகிய பாத்திரத்தை கொடுத்துட்டோம்னா
அவர் நல்ல பாத்திரமா வணைஞ்சிட்டாருன்னா அந்த பாத்திரம் அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா. பேதுரு நாட்கள்ல கையில இருந்த கர்ச்சிப்பை தூக்கி வியாதிஸ்தர் மேல போட்ட உடனே என்ன ஆயிருக்கு? சோமாய். திருநெல்வேலி மாவட்டத்துல முக்கடல் என்கிற இடத்துல காந்தி ஆசிரமம்னு ஒருத்தர் வச்சு நடத்தினார். அந்த மனுஷன் திருநெல்வேலியில புறப்படும் போது மெரினா பீச்சில் இருக்கிற ஆளு சொல்லுது, ஐயோ புறப்பட்டானே வர்றானே, என்ன விரட்டுறதுக்கு வர்றானேன்னு அலறி ஓடுங்களாம் பேய். அந்த மனுஷன் மெரினா பீச்சில் கூட்டம் வைக்கும் பொழுதுதான் ரயில்வே சென்னை டு திருநெல்வேலிக்கு ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டாங்க. அவ்வளவு ஜனம் வந்து குமிஞ்சு. எந்த மனுஷனையும் ஆண்டவரால பயன்படுத்த முடியும். கடைசியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி வழி தவறி போறான். ஆண்டவர் அவனுக்கு புத்தி சொல்ல யார் வாயை திறந்தார்? கழுத வாயை திறந்தார். நம்மளாம் நம்ம வீட்டில் இருக்கிற கழுத மாடெல்லாம் பேசுனா ஊரை கொண்டா கூட்டிட மாட்டோம். இங்க பாருங்க, எங்க வீட்டு கழுத பேசுது, நாய் பேசுது. அவன் மறுபடியும் சத்தன்னு அடிக்கிறான். அது சொல்லுது, இவ்வளவு நாளா உன்னை சுமந்தனை என்னைக்காவது இப்படி செஞ்சிருக்கனா அப்படின்னு சொன்ன பொழுதுதான் அவன் கண்ணை ஆண்டவர் திறந்தாரு. உருவின பட்டயத்தோடு தூதன் முன்னாடி நிற்கிறான். அந்த பட்டயத்தை பார்த்து கழுத மிரளுது. அவனுக்கு வழி விடாம மறிச்சு நிற்கிறான். சுவரோட ரோசுது. சத்துன்னு போட்டு அடிக்கிறான். அவனுக்கு புத்தியை காண்பிக்கும்படியாகத்தான் கழுத வாயை கர்த்தர் திறந்தார். அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி அதை கண்டுகொள்ளல. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். இப்ப இன்றைக்கு சில நேரம் சில ஆட்கள் சில காரியங்களை செய்யணும்னு வந்து ஆலோசனை கேட்டா, வேதத்தின்படி ஆலோசனை சொன்னா அதை ஏத்துக்கொள்ளணும். அதை என்ன செய்யணும்? ஏத்துக்கணும். இப்ப நான் கண்டுகொண்ட காரியம்னா, பிதா குமாரன் பரிசுத்தாவி 3 முறை சொல்லுவேன். 3 முறைக்கும் கடங்கள்னா உங்க வாட்டில் செய்யுங்க. அதுக்கு பின்னாடி வர்ற உபத்திரவத்தை நீங்க அனுபவிச்சுக்கீங்க. இங்க வரக்கூடாது. ஐயா அப்படி ஆகி போச்சு ஜோம் பண்ண வரக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பையன் ரொம்ப விரும்புறாயா அந்த பிள்ளைய, நீங்க போடுறத போடுங்கன்னு சொல்லிட்டாங்க ஐயா, என்ன சொல்லுங்க? ஏமா அவன் கோடி கோடியா கொடுத்தாலும் விசுவாசியா மாறினாதான் நீங்க கையை பிடிக்கணும். பைபிள்ல ரொம்ப தெளிவா இருக்குது. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பங்கு. அவர் சொல்றாருயா, நீங்க சர்ச்சுக்கெல்லாம் போங்க, நான் என்ன செய்ய மாட்டேன், சர்ச்சுக்கு சர்ச்சுக்கு போக சொல்றாரு. அப்ப உங்க பொண்ணு கையை பிடிச்ச ஒருத்தன் பிசாசுக்கு அடிமையா போகணும், உங்க பொண்ணு சர்ச்சுக்கு வரணும், என்ன மாதிரி அநியாயம்? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இதுதான் வசனம். இதுக்கு எதிர்மறையா போனோம்னா சில நேரம் ஆசீர்வாதமா இருக்கிறது போல தோணும். ஆண்டவர் இல்லாத ஒரு மனிதன் அழிந்து போற மிருகத்துக்கு ஒப்பாய் இருக்கிறான். அல்லேலூயா. அவன் வசதியா இல்லாட்டாலும், அவன் படிப்பறிவு இல்லாவிட்டாலும், அவன் சம்பாத்தியம் இல்லாவிட்டாலும், அவன் ஒரு விசுவாசியா இருந்தா போதும், ஆண்டவர் அவனை காப்பாற்றுவார். அல்லேலூயா. அந்த குடும்பத்தை ஆண்டவர் நடத்துவார். அல்லேலூயா. பைபிள்ல தெளிவா வாசிக்கிறோம், நீதிமான் தன் விசுவாசத்தினால பிழைப்பான். பணத்தினால பிழைப்பான் இல்ல, பொருள் இருந்ததுனால பிழைப்பான் இல்ல, எதனால பிறப்பான்? விசுவாசம். கர்த்தர் இதுவரைக்கும் என்ன நடத்தினார், இனி அவர் என்ன செய்வார்? நடத்துவார். அந்த எண்ணம் நமக்குள்ள வரணும். ஆகவே நாம கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது, நாம தேவனுடைய வசனங்களை நேசிக்கும் பொழுது, நம்ம சந்ததியை ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய சந்ததியை பலத்திருக்க செய்கிறவர், நம்முடைய சந்ததியுடைய வீட்டுல ஆஸ்தியையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிற தேவன். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் என்ன செய்யும்? நிற்கும் என்று எழுதப்பட்டது. 97வது சங்கீதம்
11வது வசனத்தை வாசிங்க. 97:11. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சி என்ன செய்யப்பட்டிருக்குது? விதைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப தேவனுக்கு முன்பாக நம்ம செம்மையானவர்களா இருந்தோம்னா, நீதிமான்களா இருந்தோம்னா, நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில இருளான சம்பவங்கள் வராது, வெளிச்சமா இருக்கும். அல்லேலூயா. அது இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீதி பட்ட பகலை போல விளங்க பண்ணுவேன். அப்படிப்பட்ட அந்த அனுபவத்துக்குள்ள கர்த்தர் நம்மை நடத்தும்படியா நாம கர்த்தருக்கு பயந்து நடப்போம். நாம தேவனுடைய கட்டளைகளை நேசிப்போம். தாவீது சொல்றாரு, அநேகம் 1000 பொன் வெள்ளியை காட்டிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு மகிழ்ச்சி. நான் பரதேசியாய் தங்கும் வீட்டில உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு என்ன ஆயின? கீதங்கள் ஆயின. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள தேவனுடைய வார்த்தைகளை கட்டளைகளை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்பதை பாருங்க. நாம அப்படிப்பட்ட அனுபவத்துக்கு நாம வரணும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். நம்முடைய சந்ததிய பிள்ளைகளை இரக்கமுள்ளவர்களாய் நீதி உள்ளவர்களாய் ஆண்டவர் வழி நடத்துவார். 5வது வசனம் சொல்லுகிறது, இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவருடைய வார்த்தையே நமக்கு கொடுக்கப்பட்ட அனுபவம் என்ன அப்படின்னா, நீ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய். அல்லேலூயா. அப்ப நம்முடைய சந்ததிய கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா, மற்றவங்க படுற கஷ்டத்தை பார்த்து இரக்கமுற்று கடன் கொடுத்து தன்னுடைய காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படிப்பட்ட வசதி வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு கொடுக்கணும். 37வது சங்கீதம் 26வது வசனத்தை வாசிங்க. 37வது சங்கீதம் 21வது வசனம். 26. அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். மற்றவங்களுக்கு இரக்கம் யார் செய்யறாங்களோ அவங்க சந்ததியை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அமெரிக்க தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க எந்த மூளை முடுக்குல ஒரு பஞ்சம் வந்தாலும், ஒரு நிலநடுக்க வந்தாலும், ஒரு ஆபத்து நடந்தாலும் உடனே அவங்க கப்பல் கப்பலா தானியங்களை அனுப்பி மற்றவங்களுக்கு உதவி செய்யறாங்க. அமெரிக்காவில இருந்து செயல்படுற இன்னொரு ஸ்தாபனத்துக்கு பேரு செஞ்சிலுவை சங்கம். இந்த யுத்தத்திலாம் நம்ம டிவியில பார்க்குறோம், கட்டடங்கள் இடிஞ்சு பெருசும் சிறுசும் குத்துயிரா குல உயிரா கிடக்குதுங்க. அவங்க அந்த இடத்துல இருந்து தான் தப்பித்து கொள்ளத்தான் ஓடுவாங்க. ஆனா இந்த செஞ்சிலுவை சங்கம் அந்த யுத்தம் நடக்கிற இடத்துல போயிட்டு யுத்தத்துல காயப்பட்டவங்களை எடுத்து வந்து அவங்களுக்கு வைத்தியம் பண்ற வேலை தான் இந்த செஞ்சிலுவை சங்கம். அது அமெரிக்காவில இருந்து செயல்படுகிறது. ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ அவருடைய குணாதிசயங்களை தான் அவருடைய பிள்ளைங்க வெளிப்படுத்த வேண்டும். லூக்கா 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 6. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் எப்படியா இருப்பீங்க? பிள்ளைங்களாய். ஈரானுக்கும் ஈராக்குக்கும் சண்டை வந்த பொழுது அமெரிக்காவுடைய இராணுவம் உள்ள போய் இருந்துச்சு, 2 பேருக்கும் சமாதானப்படுத்த முடியும். அப்போ 2 நாட்டில இருந்துமே அமெரிக்கா அப்படி வந்ததுனால நம்ம சண்டை
பகைச்சது. லட்சக்கணக்கான ஊழியக்காரங்கள் அங்க வச்சு சமாதானப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் அந்த உருதுல எழுதப்பட்ட ஒரு பேப்பர் ஒரு மிலிட்டரி ஆபீசர் கையில கிடைக்குது. அந்த பேப்பர்ல ஒரு சின்ன குழந்தை போட்டாவை போட்டு அவங்க தாய் கண்ணீர் வெடிக்க மாதிரி போட்டு கீழே என்ன எழுதியிருக்கு. இவனுக்கு உருது தெரியல. அப்போ அங்க உள்ள ஆளை கூப்பிட்டு இது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுச்சு. இந்த பிள்ளைக்கு தகப்பம் கிடையாது, இந்த பிள்ளைக்கு தாய் தான் இருக்குது, அது ஒரு கூலி வேலை செஞ்சு சாப்பிடுது, இந்த பொண்ணுக்கு இருதயத்துல பிரச்சனை, அதை அதை சரி செய்யணும்னா லட்சக்கணக்கான டாலர் தேவையா, யாராவது மனமும் வந்து உதவி செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்கள தொடர்பு கொண்டு சொல்லிச்சான், அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணை நானே கூட்டு போய் அமெரிக்காவை கூட்டு போயிட்டு அந்த இருதயத்தில் இருக்கிற பிரச்சனையை சரியாக்கி நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பிள்ளைக்கு பாஸ்போர்ட் இதெல்லாம் எடுத்து ரெடி ஆவீங்க, நீங்களும் கூட வாங்க, நான் உங்களை என்னுடைய செலவில் அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவிக்கு சொல்லிச்சான். புரூக்ளின் ஆஸ்பத்திரி தான் அங்கே பெரிய ஆஸ்பத்திரி. அந்த ஆஸ்பத்திரியில் இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி வை, அவங்கள நான் கூட்டு வர போறேன், அந்த பொண்ணுக்கு வைத்தியம் பண்ணி அந்த பொண்ணை அந்த குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு தன்னுடைய மனைவிக்கும் சொல்லியிருந்தாங்க. அந்த அம்மா இவர் பேச்சை கட்டி எல்லா அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கி வச்சிருந்தாங்களாம். அடுத்த 2 நாள்ல திடீர்னு ஒருத்தன் வந்து சுட்டுருக்கான். சுட்டதுல ஒரு 10 பேர் ஸ்பாட்லேயே அவுட். அதுல இந்த ஆபீசரும் செத்து போயிட்டான். அவங்க மனைவிக்கு இந்த வார்த்தையை அமெரிக்காவில் சொல்லி அனுப்புறாங்களாம், இந்த மாதிரி உங்க வீட்டுக்கார அந்த எதிராளி சுட்டு கொன்னுட்டான் அப்படின்னு. பரவாயில்லை, எங்க வீட்டுக்கார அனுப்பும் பொழுது அந்த பொண்ணையும் அவங்க தாயும் கூட சேர்த்து அனுப்பு அப்படின்னு சொல்லிச்சான். அந்த அம்மா மனசை பாருங்க, இப்படி ஒரு அநாத பிள்ளைக்கு உதவி செய்ய போனவன சுட்டு கொண்டான பாவி, நீ விலங்கு வேடான்னு சொல்லி திட்டத்தை விட்டுட்டு பரவாயில்லை அவர் சமாதானம் பண்ண போறாரு, சமாதானம் பண்றவங்க கொன்னுட்டாங்க, இப்ப அது பிரச்சனை இல்லை, அவர் உயிரோடு இருக்கும்போது இன்னொருத்தங்களை காப்பாற்றணும்னு வாக்கு கொடுத்தாருல, அந்த வாக்குத்தத்தை நான் நிறைவேற்றுவேன், அதனால எங்க வீட்டுக்கார சடலத்தை அனுப்பும் பொழுது அந்த பொண்ணையும் அந்த தாயை அனுப்புங்க அப்படின்னா. அதே போல அனுப்புனாங்களாம். அவங்க வீட்டுக்கார நல்லடக்கம் பண்ணிட்டு அடுத்த வாரம் அந்த பொண்ணை கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்து அந்த பொண்ணுக்கு இருதய ஆப்ரேஷன் பண்ணி நல்லபடியா இருக்கும்படியான சூழ்நிலையை விட்டு ஈராக்குக்கு அனுப்புனாங்க. ஆண்டவர் சொன்னாரு, உன்னை பகைக்கிறவங்களுக்கு என்ன செய், நன்மை செய், உன் சத்துரு பசியா இருந்தா அவனுக்கு என்ன கொடு, ஆகாது. இது உண்மையிலேயே ஆண்டவர் அந்த இரக்க குணத்தை கொடுக்காத ஒழிய சத்துருக்களை நேசிக்கவே முடியாது. சென்னையில ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு பேர் நவநீதன். நண்பர் சுவிசேஷ குழுவுல மீடியா செக்ஷன்ல அவர் ஊழியம் செய்யறார். நம்ம சபைக்கு ஒரு நாள் வந்தார், தெரியுமா உங்களுக்கு? நம்ம சபைக்கு வந்திருக்கும் போது அவர் செய்திக்கு கொடுத்ததுக்கு முன்னாடி நல்ல சமாரியன் கதையை நடிக்கிறதுக்காக வேண்டி 4-5 வாலிய பசங்க இருந்தாங்க. நான் வெளியே அங்க வராந்தாவில் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். ஒருத்தன் வந்தான், இன்னும் 4 பேர் பட்டு பட்டுன்னு அடிச்சாங்க, தொப்புன்னு கீழே விழுந்துட்டான். இந்த அடிபாடு நடக்கும்போது ரமாராய்ச்சல்ல அது வாங்க வாங்க ஓடினான் அப்படின்னு அவங்க புள்ளி ஊத்தி ஓடுது. சடங்களுக்கு இது நாடகம் அப்படின்னு தெரியல, எல்லாம் திகச்சு போய் நிக்குது. அதுக்கப்புறம் அப்படியே கீழே படுத்துட்டாங்க. ஓகே அப்படின்னாரு, அவங்க பாட்டுல போயிட்டாங்க. அப்புறம் பிரசங்கத்தை ஆரம்பிச்சாரு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாது. அவர் சாட்சி என்ன அப்படின்னா, அவங்க அப்பா அம்மாவும் இனி ஒரு பார்ட்னரும் கோயில்பட்டியில வியாபாரத்தை ஆரம்பிக்க பார்ட்னர்ஷிப்ல இருந்து வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க. வியாபாரம் ஓகோன்னு போகுது, லட்சக்கணக்கில் புரளுது. அப்ப அந்த பார்ட்னரா இருக்கிறவன் என்ன யோசிக்கிறான், இவர் கூட நம்ம பார்ட்னரா இருக்கிறதுனால லாபத்தை 2ஆ பிரிக்க வேண்டியிருக்குது. அவர் இல்லைன்னா லாபமெல்லாம் யாருக்கு, எனக்கே சரி அப்படின்னு அந்த ஐயாவுடைய திருமண நாள் அன்னைக்கு வேட்டி செட் எடுத்துட்டு போயிட்டு லட்டு ஜாங்கிரி எல்லாத்துலேயும் விஷ ஊசிய
அங்க போய் கொடுத்தாங்க. உடனே சொல்றாரு, இன்னைக்கு அண்ணாச்சிக்கு கல்யாண நாள், நான் வந்து அண்ணாச்சிக்கு லட்டு விட்டுறேன், அவங்க பொண்டாட்டி கூட கூட்டு நீ அக்காவுக்கு லட்டு விட்டு அப்படின்னு அந்த 2 பேருக்கும் வெகுமதிகளை கொடுத்துட்டு இந்த ஐயா லட்டு எடுத்து அந்த ஐயா கூட்டினாரு, அந்த அம்மா ஒரு ஜாங்கிரி எடுத்து ஊட்டினாங்க. 2 பேரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு அரை மணி நேரத்தில் ஆளு அவுட். அப்போ அந்த ஐயா 2 வயசு பையன், 2 வயசு பையன் ஆகினால நடுக்காட்டில் விட்டோமே, வேற யாருமே இல்லை, ஒரே பையன் தான் அவருக்கு. எல்லாம் அடக்காராதனையும் அவரே செய்கிறார். சாவுக்கு காரியமெல்லாம் அவரே முன்னிருந்து செஞ்சு இந்த பிள்ளைய நானே வளர்த்துக்கிறேன் அப்படின்னு கூட்டு போயிட்டு கோயில்பட்டி மார்க்கெட்டுக்குள்ள விட்டுட்டு போயிட்டாரு. அது மார்க்கெட்ல ஓ ஓ ஓன்னு அழுதுட்டு கிடந்தது. அப்படி அழுது கிடந்த அந்த பையனை அவங்க பாட்டிகிட்ட கொண்டு போய் இன்னொருத்தன், இது உன் பேரன் தானே? ஆமா ஏன் பேரன் தானே. அவனை கொஞ்ச நாள் வளர்த்துட்டு மாடு மேய்க்க சொல்லியிருக்கு. அவனுக்கு மாடு மேய்க்க ஒத்து வரல. மாடு மேய்க்காத வைக்க நான் என்ன கஞ்சி ஊத்துன்னு விரட்டிடுச்சு. 12 வயசோ 13 வயசோ கஷ்டப்பட்டு கோயில்பேட்டில இருந்து சிவகாசிக்கு வந்திருக்காரு. சிவகாசிக்கு வந்து அந்த நம்ம ஊர் காலண்டர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சிவகாசியில் தான் அடிக்கும். அந்த காலண்டரை வரைகிறதுக்கு அநேக ஆர்டிஸ்டுகள் அங்கே இருப்பாங்க. இப்போ தான் எல்லாம் கம்ப்யூட்டர் ஆயிடுச்சு. முன்னாடி எல்லாம் எல்லாத்தையும் ஒரு மனுஷன் என்ன செய்வான், வரைவான். அப்படி இவர் நல்ல ஆர்டிஸ்ட் ஆகிட்டார். பெரிய பெரிய படங்கள், அமைச்சர்கள், நடிகர்கள் இவருடைய போட்டோக்கள்லாம் அப்படி தத்ரூபமா வரைவாராம். அப்படி வரைஞ்சு நல்லா சம்பாதிக்கும் போது கோயில்பேட்டிலிருந்து ஒருத்தர் வந்து சொன்னாராம், தம்பி உங்க அம்மா அப்பா எப்படி செத்தாங்கன்னு தெரியுமா? தெரியாது. உங்க அம்மா அப்பா கூட பார்ட்னர்ஷிப்பா இருந்து வியாபாரம் பண்ணவங்க. உங்க அம்மா அப்பா கல்யாண நாள்ல லட்டும் ஜாங்கிரியும் வாங்கிட்டு வந்து அவங்களே அதுல விஷ ஊசியை கொடுத்து ஊட்டி விட்டாங்க. அது சாப்பிட்டு 2 பேரும் ஒன்று போல செத்துட்டாங்க. ஒன்னவும் அவர் கூட்டு போயிட்டு கோயில்பட்டி மார்க்கெட்ல விட்டு போயிட்டார். நீ அழுதுகிட்டு இருந்த, உன்னை தூக்கி உங்க பாட்டிட்ட கொடுத்தாங்க. உங்க பாட்டி கொஞ்ச நாள் கழிச்சு உன்னை வீட்டை விட்டு விரட்டிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து தொழிலை செஞ்ச அப்படின்னு சொன்ன உடனே அவருக்குள்ள ஒரு வைராக்கியம், எங்க அம்மா அப்பாவை ஒரே நாள்ல விஷம் கொடுத்து கொன்ன அந்த அயோக்கியனை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோயில்பட்டி முழுவதும் சல்லடை போட்டு தோண்டிருக்கார். ஒருத்தர் சொன்னா இவங்க இல்லப்பா, இப்போ மெட்ராஸுக்கு போயிட்டான் அப்படின்னு ஒன்று. கத்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிநாட்டு அருவா கத்தி ஒன்று வாங்கி அவனை எப்படியாவது கொலை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி சென்னைக்கு வந்திருக்கும் பொழுதுதான் அவருக்கு யாரோ ஒருத்தவங்க சுவிசேஷம் சொல்லியிருக்காங்க. அந்த சுவிசேஷத்துல அவர் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அந்த சபையில இப்படி நான் ஒரு பொருத்தனை எடுத்திருக்கேன், இதை நிறைவேற்றணுமா, நான் என்ன செய்யணும், எங்க அம்மா அப்பாவை கொன்னவனை நான் கொல்லணும். அப்பதான் அந்த பாஸ்டர் சொன்னாராம், உன் எதிராளி பசியா இருக்கும்போது ஆகாரம் கொடு, உன்னை விரோதிக்கிறவனுக்காக ஜெபம் பண்ணு இருக்குப்பா, நீ அந்த தொழிலை செய்யாத, அதற்குண்டான பிரதிபலனை அவங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார் அப்படின்னு இவரை மாத்திட்டாங்க. அப்புறம் இவர் சபைக்கு வந்து நல்ல விசுவாசியா மாறின பிற்பாடு ஆண்டவருக்குள்ள நல்லா ஸ்ட்ராங்கான வேரூன்றி கனி கொடுக்கிற அளவுக்கு அவர் நல்ல விசுவாசியா மாறின பிற்பாடு உங்க அம்மா அப்பாவை கொலை பண்ணவதோ ஐநாவருக்கு தான் இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே கடையில போய் வேஷ்டி சட்டை பழம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவரை கொன்னுவதற்கு வாங்கின கத்தி இருக்குத அந்த கத்தியும் எடுத்துக்கிட்டு போனார். போய் அவங்க வீட்டை தட்டி, ஐயா வணக்கம்னார். யார் தம்பி, இப்படி உட்காருங்க நான் யாருன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழைய கதையை சொல்லி, உங்களை கொலை செய்வதற்காக அதை பாருங்க, இந்த கத்தி வெளிநாட்டு கத்தி, இதை வாங்கி வச்சிருந்து சென்னையில் உங்களை தேடுன்னு தேடிக்கிட்டு இருந்தேன். அப்படி தேடும் பொழுதுதான் எனக்கு ஒருத்தர் பைபிளை கொடுத்து வாசிக்க சொன்னார். நான் வாசித்து ஆண்டவரை என் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டேன். உங்களை என்னைக்கு இருந்தாவது ஒரு நாளைக்கு உங்களை கொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த என்ன இந்த வேத வசனம் மாத்திருச்சு. உங்களுக்கு தீமை செய்தவங்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கன்னு ஆண்டவர் சொன்னார். அதனால இந்த தட்டு முழுசும் இருக்கிற பழத்தை எடுத்துக்கொள்ளுங்க, இந்த வேஷ்டி சட்டை எடுத்துக்கொள்ளுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு திரும்பி வர்றாராம். அவர் தொப்புன்னு விழுந்தவர் 1 மணி நேரம் மயக்கம் போட்டு கிடக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
கள்ளம் கபடு இல்லாம தன்னை விரோதிக்கிறவங்க, தங்களுக்கு தீமை செய்யறவங்களுக்கு நன்மை செய்யற ஆட்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்படி செய்வதனால நீங்கள் தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிறத வெளிக்காட்டுறீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, பதில் செய்வது உங்களுக்குரியதல்ல, அது யாருக்குரியது? நமக்குரியது. அந்த நேரம் ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது விடக்கூடாது, அவனை கொன்னுறணும் அப்படின்னு நம்முடைய மனம் சொல்லுது. ஆனா பைபிள் அப்படி செய்யாதேங்கிறது. இப்ப பைபிளுக்கு கீழ்ப்படிஞ்சோம்னா நாம தேவனுடைய பிள்ளைகளா மற்றவங்களுக்கு வெளிக்காண்பிக்க தேவனுடைய காரியங்களை நம்ம செய்ய வேண்டும். ஆண்டவருடைய வசனம், இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆறாவது, அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாம இருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். சிலருக்கெல்லாம் ஆசீர்வாதம் வர்ற மாதிரி தெரியும், எவ்வளவு வேகத்துல வந்துச்சா அவ்வளவு வேகத்துல அம்புட்டும் போயிடும். இந்த தேவி நகர்ல நான் சர்ச்சை நடக்கும்போது குன்றத்தூர்ல ஒருத்தரை கூப்பிட்டு சாட்சி சொல்ல சொன்னேன். அவர் சொன்னார், சாராயம் வந்து ஹோல்சேல்ல நான் வித்தேன், என்கிட்ட வாங்கிட்டு போய் ரீட்டெயிலா விற்பாங்க அப்படின்னு சாட்சி சொன்னார். 6 மாசத்துல மனைவிக்கு காது பிடிக்கல, செயின் கழுத்து பிடிக்கல, சொந்த வீடு என்ன, கார் என்ன, பங்களா என்ன, அவ்வளவு ஆகி போச்சு. எல்லாம் எதுல வந்துச்சு? தண்ணியில வந்துச்சு. அப்புறம் எங்க மனைவிக்கு எனக்கு ஒரு வியாதி வந்துச்சு, அத்தனையும் தண்ணியா கரைஞ்சிருச்சு. ஒன்றுமே இல்லாம ஓட்டாண்டி ஆகி இந்த இயேசுநாதர் நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சாட்சி சொன்னார். அல்லேலூயா. நியாயமானபடி வந்தது நிலைத்திருக்கும், அநியாயமா வந்தது என்ன செய்யும்? நிலைத்திராது. பைபிள் வசனம் ஒரு நாளும் தப்பு சொல்லாது. 7வது ஆசீர்வாதம், துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். திடனாயிருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைங்க கர்த்தர் மேல நம்பிக்கையா வச்சா, நம்ம வீட்டு மேல இடியே விழுந்து நாசமா போயிட்டா கூட நம்ம வாயை திறந்து சொல்லணும், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் ஒரு நாளும் தாழ்ச்சி. இன்னைக்கு ஒரு பெரிய நஷ்டம் வந்தது போல தோன்றலாம், இது நஷ்டம் அல்ல. எழுதியிருக்கிறபடி தேவனிடத்தில் அன்பு கூர்றவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகிய நாம கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளுக்கு நேசிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கும் நம்ம சந்ததிக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். 8வதுல வாசிக்கிறோம், அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். அப்படியானால் உண்மையை உத்தமமா வாழுகிற தேவ பிள்ளைகளுடைய சத்துருக்களுக்கு நாம் அல்ல, கர்த்தரே சரி கட்டுவாராம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தரே சரி கட்டுவாராம். 9வது வசனத்துல, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவனுடைய கொம்பு என்ன செய்யப்படும்? உயர்த்தப்படும். அப்போ ஆண்டவருக்காக கொடுக்கிற குடும்பங்களை, மனிதர்களை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடுகிறது இல்லை. ஆண்டவர் அவங்களை உயர்த்துகிறார், அவனுடைய கொம்பு உயரும். அப்ப இன்றைக்கு நாமும் தேவனுக்காக எதை கொடுக்கிறோமோ நாம ஒரு நாள் நஷ்டப்படுறதில்லை. பைபிள்ல சொல்லியிருக்குது, வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு, பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைவாரும் உண்டு. ஆகவே ஆண்டவருடைய காரியங்களுக்கு, கர்த்தருடைய செயல்களுக்கு நாம் அதிகமா கொடுப்போம். கொடுக்கிறவங்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். கடைசி வார்த்தை சொல்லுது, துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான், துன்மார்க்கருடைய ஆசை அழியும். ஆகவே இந்த மாலை வேளையில இந்த 112வது சங்கீதத்துல 2 காரியங்களை செய்கிறவர்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.
பயப்படவும் உம்முடைய கற்பனைகளை நேசிக்கவும் எனக்கு நல்ல இருதயத்தை தாரும் என்று நம்மை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாம ஜெபம் பண்ணுவோம். புழல்ல சபை கட்டுற வேலை அரைவாசி முடிஞ்சிருச்சு. அங்க இந்த வாரத்தில் அதிகமாக பொருள்களும் கூலிகளும் தேவைப்படுது. அதற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் இதுவரைக்கும் நம்மளை நடத்தினவர் தொடர்ந்து வழி நடத்த வேண்டும். நம்முடைய மேலே ரிசப்ஷன் கால் அது சீக்கிரமாக கட்டப்பட வேண்டும். கிரில் ஆயத்தமாக இருக்குது, கிரில் வைக்கப்பட வேண்டும், தரை போட வேண்டும், பெயிண்ட் அடிக்க வேண்டும். இவைகளுக்கெல்லாம் கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டும்படியா அவருடைய பரலோகத்தின் பொக்கிஷங்களை நமக்காக திறந்து கொடுக்கும்படியா கண்களை மூடி ஜெபம் பண்ணும்.